ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பிரேக் அவுட் லெவல் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16.50 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் 17 to 17.5 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்ஷன் ப்ரீமியமில் நல்ல வால்டிலிட்டி இருக்கு. ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 10 to 12 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் ஆகுறது அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு இமீடியட்டாக ஒரு ஸ்பைக் வருது அப்படின்னா அந்த ப்ரீமியம் அந்த கேண்டில்லே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மோர் வால்டிலிட்டியாக இருக்கும் ப்ரீமியம். விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆப்ஷன் பையிங்கில் எவ்வளோ நல்ல ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். அதே ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நிறைய நடக்கும். இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தால் பார்த்துருக்கோம், நல்ல வால்டிலிட்டியாக இருந்துச்சு. அதனால கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுங்க. ஒரு மொமெண்டம் ட்ரேடை பிரேக் அவுட் லெவலில் பாருங்க. அப்படி இல்லைனா ஸ்கேல்ப் ட்ரேடில் 10 to 15 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் ஃபுல்லாக எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் செல்லிங் 6669 கோடி எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5928 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக கண்டினியூஸ் பையிங்கில் இருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க. ஓவராலாக நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 15830 கோடி டிஏஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16000 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நெஃப்டியை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22,300 ஸ்டாடல் இருக்குது. 22,400 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 500 கால் ரேட் இருக்குது. எல்லா கால் ரேட்லையும் கால் ரேட் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேக்லையும் ஒரு பெரிய லெவலில் புட் ரேட் இல்லை. 22,000 மட்டும் புட் ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எப்படி பிரேக் அவுட் லெவலில் பார்க்கலாம். நிஃப்டிக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 22,350 to 360 லெவல். இந்த லெவல் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் R1 லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,418. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 480 to 500 லெவல் வரைக்கும் அப்சைடில் லெவல்ஸ் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 22,240 இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா 22,161. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,080. அது இல்லாமல் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்லேருந்து டவுன் சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு எக்ஸாக்டாக வந்து எங்கே வருது அப்படின்னா 22,000. இந்த டவுன் சைடில் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் வர ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் 22,080 இருக்குது. இன்னைக்கு நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணாமல் எகைன் ஒரு கண்டினியூஸ் மொமெண்டம் கொடுத்துச்சு. எகைன் டேவோட ஐ கிரியேட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சு. நம்ம கூட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 11:42க்கு ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் வருது. அந்த மைனர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,320 to 340 லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு போட்டிருந்தோம். அடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் அழகாக இந்த பிரேக் அவுட் லெவலில் எடுத்திருந்தோம் அப்படின்னா 104, 105 எடுத்திருந்தோம் அப்படின்னா 30, 40, 45 பாயிண்ட்ஸே போயிடுச்சு. நம்ம 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரிமைனிங் இருக்க ட்ரேட் வந்து ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 21,782 இந்த லோவில் இருந்து ரீசன்ட் லோவில் இருந்து ஆல் டைம் டாப் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் சொன்ன அந்த 22,160, 22,290 இந்த லெவல் வந்து 0.5 to 0.6 லெவல். மார்க்கெட் வந்து பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகி ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 22,167 0.6 லெவல் கீழே நல்ல கேண்டில் க்ளோஸ் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணி சப்ஸ்டைன் பண்ண முடியாமல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நேராக 22,200, 22,180 22,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
நாளைக்கே மார்க்கெட்டு ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆனால் கூட இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் இமீடியட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அழகாக ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் இந்த அளவு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் இது ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் பிரேக் அவுட் லெவல். 350 லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ப்ரைஸ் சப்ஸ்டெயின் பண்ணி பிரேக் அவுட் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஆர் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டில் எகைன் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு கால் ஆப்ஷன் ட்ரேட் மொமெண்டம் ட்ரேடாக 22,418 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,480 500 வரைக்கும் இந்த லெவல் போகிற வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,340 to 22,240 இந்த 100 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் அழகாக 15 to 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,430 ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து 22,160 வரைக்கும் ஜஸ்ட்டு ஸ்கேல்ப் ட்ரேடு தான். பிஇ சைடு இது வந்து ஸ்கேல்ப் ட்ரேட் தான். பிஇ சைடு ட்ரேட் பண்ணணும். இன்னியோட லோ இன்ட்ராடே லோ இருக்குது பாருங்கள், இந்த லோ 0.6 லெவல் இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ண முடியாமல் நெகட்டிவ் சப்ஸ்டெயின் ஆகும்போது தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் 22,120 அது பிரேக் பண்ணிச்சுன்னா 21,270 வரைக்கும் இதுதான் பிஇ சைடில் மொமெண்டம் ட்ரேடாக கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் 0.6 லெவல் பிரேக் ஆகும்போது பேட்டர்ன் இப்படி வந்திருக்கும், ட்ரெண்ட் லைன் இப்படி வரும். அழகாக இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் 22,080 வரைக்கும் அழகாக ஒரு பிஇ சைடில் ட்ரேட் பண்ணலாம். இன் பிட்வீனில் இந்த 100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுனா அது ட்ரேடிங் ஜோன் கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஃபாலிங் வேஜ் பேட்டர்னில் கண்டினியூஸாக நிஃப்டி செல்லிங்கில் இருக்கனால நாளைக்கு மேபி எக்ஸ்பெரினால லாஸ்ட் மினிட்ல கூட பிரேக் அவுட் நடந்து ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஷார்ட் கவரிங்னா என்ன அப்படின்னா இவ்வளோ தரம் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் பண்ணி மார்க்கெட்டை டவுன் சைடில் இருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா அட் டைமில் எல்லாமே ஷார்ட் கவரிங் ரேலி மொமெண்டமாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இங்கே என்ட்ரி எகைன் மார்க்கெட் செல் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ட்ரி எகைன் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே செல்லர்ஸ் மார்க்கெட் அப்சைடில் வரும்போது செல்லிங் ப்ரெஷர் புஷ் பண்ணுறாங்க. நாளைக்கு எக்ஸ்பெரினால செல்லர்ஸை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒவ்வொரு லெவலில் செல்லர்ஸை எக்ஸிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கால் ஆப்ஷன் சைடில் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் பெரிய லெவலில். நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடில் ட்ரேட் ஆனால் கூட புட் சைடில் வெயிட் பண்ணி நான் சொன்ன லெவல் பிரேக் ஆச்சுன்னா புட் சைடில் ப்ரோக்ரஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் ஸ்டாப் லாஸ் சென்டிங் பண்ணுறதுக்கு மோஸ்ட் பாசிபிள் இருக்குது. ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு பேட்டர்ன் படி பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்போது புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிமைனிங் இருக்க ட்ரேட் எது நியூ கைண்ட் ஆஃப் செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த 100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் கன்சல்டேஷனில் ப்ரீமியம் டிகே நடக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் சென்டிங் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ஒரு இமிடியேட்டாக ஃபால் வந்ததுக்கப்புறம் இந்த 47,855 இம்பார்ட்டன்ட் லெவல் 0.6 லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரீடெஸ்ட் பண்ணுற பேரில் இந்த ஒரே ஒரு கேண்டில் ஸ்பைக் வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் தான் என்டையர் டேக்கும் ஃபுல்லாக கன்சல்டேஷனில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 கால் ரைட் புட் ரைட் ஸ்டாடல் ஹெவியாக இருக்குது. 48,500 கால் ரைட் இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் ரைட்டிங் இல்லை, ஓரளவுக்கு ரைட்டிங் வந்து 47,000 47,500 47,800 ஒரு ஸ்லைட்டாக ரைட்டிங் இருக்குது. ஆனால் 48,000 எந்த அளவுக்கு கால் ரைட் இருக்கோ அந்த அளவுக்கு ஈவனாக புட் ரைட்டும் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து அட் த மணியோட ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 420 4800 420 427 இருக்குது. ஆல்மோஸ்ட் 840 850 பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ரீமியம் வந்து 850 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது.
850 பாயிண்ட்ஸ் பிரீமியம் இருக்குது அப்படின்னா எய்தர் சைடு 850 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் நடக்கிறதுக்கு இந்த வீக் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்கும். விக்ஸ் லோவாக இருக்கும்போது ப்ரீமியம் லோவாக இருக்கும். விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னன்னா, நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஈஸியாக நடக்கும். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல் 3rd வீக் 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே ஓப்பன் ஆகும்போது தேர்ஸ்டே ஓப்பன் ஆகும்போது 360 பாயிண்ட்ஸில் இருக்கும். 360 320 நார்மலாக இருக்கும். விக்ஸ் வந்து 10 to 12 இருக்கும்போது, இப்போ விக்ஸ் 17ல் இருக்கனால 840 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா விக்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னா 1100 பாயிண்ட்ஸ் வியாழக்கிழமை அன்னைக்கே இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிலையும் பாட்டம் டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக அந்த 0.5 லெவலில் 0.6 லெவலில் சப்போர்ட் மார்னிங் ஒரு நெகட்டிவ் கேண்டில் இருந்துச்சு. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் என்டையர் டே அந்த கீழே லோ பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. பாட்டம் டு டாப் 0.6 லெவலுங்கிறது எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து டைரக்ஷன் பிடிக்கிற ட்ரெண்டு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் கவரிங் நடக்கணும். ஷார்ட் கவரிங் மேபி பாசிபிள் இல்லை. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடே லோ தான். அந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 47,735 இந்த ப்ரீவியஸ் ஃபிங்கர் சப்போர்ட் எடுத்த லெவலாக இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 47,500 தான். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைனோட லெவல்ஸ் எடுத்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 47,500 to 47,400ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு எங்கேன்னு சேஞ்ச் ஆகணும். இல்லைனா இந்த ட்ரெண்டு டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட்லாம் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னோட ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். இந்த ட்ரெண்ட் லைன் பண்ணும்போது செல்லிங் ப்ரெஷர், எகைன் இங்கே பண்ணும்போது செல்லிங் ப்ரெஷர், எகைன் பண்ணும்போது செல்லிங் ப்ரெஷர், எகைன் செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணவே இல்லை. இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு கன்சல்டேஷனில் நாளைக்கு ஃப்ளாட்டோ இல்லை ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ட்ரேட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனில் எகைன் ரிஜெக்ஷன் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த ஜோனுக்கு அப்புறம் 48,347 எபோ பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது அப்சைடில் போனால் இந்த இடத்துல 48,347 ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் மினிமமாக இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் டார்கெட். இங்கே கால் ஆப்ஷன் சைடில் இந்த பிரேக் அவுட் நடக்கல என்ட்ரி எடுத்திங்கன்னா மொமெண்டம் ட்ரேடில் 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக 100 to 120 பாயிண்ட்ஸ் ஈஸியாக மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். மார்க்கெட் இந்த 48,200 to 48,800 இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கும். கன்சல்டேஷன் நடந்துட்டு இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் எகைன் பிரேக் ஆச்சு, இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடில் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இமிடியேட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெகட்டிவில் போச்சுனாலும் இமிடியேட்டாக புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி 865 மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா அழகாக ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அழகாக இங்கே வரும். அழகாக புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 48,200லேருந்து 47,865 இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான். இந்த ஜோனை விட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு மினிமம் கால் ஆப்ஷன் ட்ரேட் 350 லெவலில் பிரேக் பண்ணும்போது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக கால் ஆப்ஷன் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மார்க்கெட் பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணலாம். இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான் நடக்கும். 48,600ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் 48,600 பிரேக் ஆகும்போது எகைன் ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு வயலண்ட் மூவ் இருக்கும். இப்போதைக்கு நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 350 லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நேராக 500 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலில் மைனர் ட்ரெண்ட் லைன் வருது, நல்லா பார்த்துங்க. மைனர் ட்ரெண்ட் லைன் இங்கே மேஜர் ட்ரெண்ட் லைன் வருது. இன்கேஸ் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு
மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுங்க. பேங்க் நிஃப்டிலாம் கன்ஃபார்மாக ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் போகும். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணலாம். மார்னிங்கே கேப் அப்பில் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணுதான்னு பார்த்துட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா கால் ஆப்ஷன் ட்ரேட். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த லோவை பிரேக் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும். லோ பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரீபவுன்ஸ் ஆயிரும். ஏன்னா இது 0.6 லெவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில். இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டார்கெட் நல்ல பெரிய டார்கெட்டாக இருக்கும். 47,600 47,500 வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேடு கேட்ச் பண்ண முடியும். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.